ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மை வித் ரியாக்ட்ஸ் எம்டி அவங்களுடைய பெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு நைட்டு. நேத்து கோர்ட்ல என்னதான் நடந்துச்சு, நீதிபதி அரசி அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல, அடுத்ததா என்ன நடக்க போகுது, இத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா மை வித் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதேபோல நேற்று நீதிமன்றத்தில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் உங்களுக்கு கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஏன் என்னதான் ஆச்சு? ஏன் பெயில் கிடைக்கல? முக்கியமான ரீசன் ஏன் பெயில் கிடைக்கல? இதுதான் நெறைய பேருக்கு நெறைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேங்க. மை வித் நண்பர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 166 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட அந்த ஒரு கேஸ் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. அந்த 166 வந்து பார்த்தீங்கன்னா, நகரவே இல்ல. அது அப்படியே தான் இருந்துச்சு. நாமளே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வேளை கேஸ் முடிஞ்சிச்சு போல. இன்னைக்கு டைம் ஓவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, 6:58க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 174 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. என்னதான் நடந்தது? ஏன் பெயில் கிடைக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஓடபிள்யூ கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. ஏன்னா எந்த ஒரு கேஸா இருந்தாலுமே பெயில் கேட்கறாங்க அப்படின்னா, இஓடபிள்யூ எந்த இது சார்புல வந்து கேஸ் இருக்கோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து குடுக்கணும். ஓகே நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சுட்டோம். நீங்க தாராளமா அவங்களுக்கு பெயில் குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, குறுக்கீட்டு மனு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. இந்த குறுக்கீட்டு மனு பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் குடுக்கலாம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்போ வந்து நான் இருக்கேன். இன்னொருத்தவங்க இருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ள கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுல வந்து என்னால பாதிப்படைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல கேஸ் போட்டுருக்காங்க அப்டின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு மனு வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேல என்ன பண்ண போறாங்க? எது வந்து பார்த்தீங்கன்னா, வக்காலத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கேட்கறதுக்காக தான். இந்த குறுக்கீட்டு மனுவ பொறுத்தவரைக்கும், ஒரு டைம் கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ண ஒரு சதி கூட சொல்லலாம் நம்ப. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து குறுக்கீட்டு மனு குடுக்குறாங்க அப்டின்னா, மைவித்திரிக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லாயர் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதி சாரி அவங்க லாயர்ஸ் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும்போது, அது இந்த கேஸ் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 பேர் எழுந்து குறுக்கீட்டு மனு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது நீதிபதி அரசி அவங்களுமே கேட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் எங்களுக்கு வரதே தெரியாது. இன்னைக்கு வராதுன்னு நெனச்சோம். ஆனா வந்துருச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேண்டும்னு சொல்லிட்டு குறுக்கீட்டு மனு சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்டின்னா, மைவேத்திரி சார்பா அவங்க சைட்லருந்து அவங்க லாயர் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓகே. ஏன்னா வந்து இப்போ இவங்க குறுக்கீட்டு மனு போடுறாங்க அப்டின்னா என்ன ஆகும்? அது டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அடுத்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாரம் ஆகும் கண்டிப்பா. அப்ப அடுத்த மாசம் இல்லாம தீபாவளி கடைசி மாசம் கூட போகலாம். அக்டோபர் கடைசி கூட போகலாம். இது வேண்டாம். அப்படி என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் நெறைய படிச்சிருப்பாங்க. இது பண்ணா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க லாயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸ அதாவது இப்ப வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பெயில் இது இருக்கு இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இது எதுக்காக வாங்குனாங்க அப்படின்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குறுக்கீட்டு மனு போட்டதுனால, விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த கேஸ் இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா, குறுக்கீட்டு மனு வந்து இது பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, குறுக்கீட்டு மனு வந்து இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது வித்ட்ரால் பண்ணிட்டு, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியால கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வருங்க. கண்டிப்பா வந்ததும் நம்ம சேனல் நம்ம அப்டேட் பண்றோம். ஏன்னா வந்து இப்போ ஒரு இப்ப ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது நடந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அடுத்தது வந்து மைவித்திரனுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தீங்கன்னா போவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா, அவங்க விட்ரால் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க வந்து குறுக்கீட்டு மனு பண்ணதுனால. சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குறுக்கீட்டு மனு இல்லன்னா, இப்ப அவங்க வரலன்னா, வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் பெயில் கிடைச்சிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா, யுஓடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஏன் வந்து இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒருவேளை யாரோ பண்ற சதியா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதியா? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. மையத்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளோ மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்திருந்து நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்காங்க. சில பேருக்குலாம் நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த பெயிலுக்கு அப்புறமா இந்த இதில மேக்ஸிமம் எல்லாருக்குமே கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும். பெயில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி தான் போகுது. பார்க்கலாம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேதனைகள், சோதனைகள் வந்தாலுமே கண்டிப்பா நம்ப அ வயது நண்பர்கள் வந்து உறுதியோட இருக்காங்க. இதில என்னன்னா, ஒரு டைம் ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு, திரும்பி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்டெண்ட் ஆகக்குள்ள நெறைய நம்மளுக்கு கஷ்டங்கள வந்து ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம கிடைச்சிரும்னு நெனச்சோம். ஆனா வந்து கிடைக்கல.
ஆனா வந்து, இதில நெறைய நண்பர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது. இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். எம்டி அவங்க வெளிய வந்துருவாங்க. நாளைக்கு இல்ல திங்கட்கிழமைக்குள்ள நம்மளுக்கு வீடியோ வந்து பேசுவாங்க. பேமெண்ட்ட பத்தி பேசுவாங்க. சேலரி பத்தி பேசுவாங்க. கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். நெறைய கமெண்ட்ல நான் பார்க்குறேன். வட்டியே கட்ட முடியல என்னால. சுத்தமா வட்டி கட்ட முடியல ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பதான் அவங்க வெளிய வருவாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்பவே கஷ்டத்தோடும் பேசுறாங்க அவங்க. அதேபோல மைவித்திரிக்கு அகெயின்ஸ்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. இதெல்லாம் இருக்கக்குள்ள, அ ஒரு சராசரியா மனுஷன் வந்து பார்க்கக்குள்ள என்ன ஆகுது? ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ரொம்பவே கஷ்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 7 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 அ போகுமான்னு நெனச்சு கூட யாருமே பார்க்கல. ஏன்னா, என்கிட்ட ஒரு நண்பர் வந்து பேசிட்டு இருந்தாரு. மைவி3 தான் என்னுடைய உயிரே காப்பாத்துச்சுன்னா, அது மைவி3 மட்டும் தான். வேற யாருமே கிடையாது. ஏன்னா, அந்த டைம்ல எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் இதில வந்து அமௌண்ட் குடுத்து, எனக்கு நல்ல ஒரு ஏர்னிங் குடுத்து, என்னுடைய கடத்தெல்லாம் அடைச்சு, இப்போ வரைக்கும் என் கடத்த அடைச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா, அந்த என்னுடைய உயிரே வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 தான் காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அதேபோல நெறைய பேருக்கு நெறைய இன்ஸ்பிரேஷனான வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கதை பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்க வாழ்க்கையில மைவி3 ஒரு பங்கா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்குன்னு சொல்ட்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே யாரெல்லாம் மைவி3 நல்லா சம்பாதிச்சிருக்காங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இல்லாதெல்லாம் இருக்காது. மையத்திலேருந்து பார்த்தா வந்த அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா வந்து சீலிங் முடிச்சவங்கலாம் கிட்டத்தட்ட 54,000 அப்படி கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஸோ 42,000 அப்படி கிட்ட வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள மாசத்துக்கே அவ்வளோ அமௌண்ட் வரக்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையிலேருந்து வந்திருக்கலாம். சில பேர் ஓரளவுக்கு வச்சிருந்து வந்திருக்கலாம். இந்த மாரி இருக்கக்குள்ள எளிமையிலேருந்து வந்தவங்கலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சீலிங் முடிச்சு வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த மை3 உடைய அமௌண்ட்ட வச்சு நெறைய பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஸ்டோர் வச்சிருக்க நிலைமைலாம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஸ்டோர் இப்ப மேக்ஸிமம் எல்லாமே அ கொஞ்சம் ஓப்பனா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொருளுமே வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு மை3னுடைய எம்டி அவங்களுடைய பெயில் தான் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க வெளிய வந்துட்டாங்க தான். ஏன்னா அவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. பேமெண்ட்ட பத்தி ஆகட்டும், என்ன நடக்க போகுது அடுத்தது? என்ன பண்ண போறோம்? எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ, அவங்களே கிட்டத்தட்ட 60 நாள் சொல்லிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட இப்ப 85 நாள் அப்படி ஆயிடுச்சு. இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் இது. ஆம் என்ன சொல்றது நானு தெரியல. ரொம்பவே ஒரு கஷ்டம் தான். மைவித் நண்பர்கள் எல்லாமே. ஏன்னா, இப்ப லாஸ்ட்டா பேமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணவங்கலாம் ரொம்பவே கஷ்டத்தில இருக்காங்க. அதேபோல இப்போ குறுக்கீட்டு மனு போட்டதுனாலயும், இஓடபிள்யூ கவுண்டர் குடுக்கறதுனால அந்த 2 காரணத்தினாலயும் தான் பெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகே. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் அவங்க போறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, அவங்களுடைய லாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்டின்னா, இந்த கேஸ வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, வேறாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மையத்து நண்பர்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.